சிகட சக்கர செம்முகம் வைந்துள சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் இப்பதம் போற்றுவார். பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியில் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே திருமாலும் பன்றியாய் சென்றுணர திருவடிதாம் தில்லை மன்றுள் ஒரு காலும் நீங்காது உமைகாண உயிர்கருள உருகால் தூக்கி பெருகார்வமுடனாட அருள் செய்த இருமுனிவர் பெருமை தன்னை ஒரு வாயால் உரைத்திடற்கு முடியுமோ முடியாது ஒருவராலோ போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடை படிந்ததனுள் பொருளதான மேலகுவன் புனலருந்தி வையம் உய்ய வெய்யதுயர்பிறவியனு எம்மை தேர தாதகுள் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதினை நிகர் செந்தமிழான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்ப ஆராய்ந்தடி தொண்டர் ஆணிப்புள்ளாரூரு அகத்தடக்கி ஆராய்ந்தடி தொண்டர் ஆணிப்புன் ஆரூர் அகத்தடக்கி பரூர் பறிப்ப பங்குனி உத்திரம் பாற்படுத்த பாரூர் வரிப்ப பங்குனி உத்திரம் பாற்படுத்த நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீநாடு அறியுமன்றே நீநாடு அறியுமன்றே பாடிளம் போதத்தினானோ பாடிளம் போதத்தினானோ பவள செவ்வாய் வண்ணத்தானோ பாடிளம் போதத்தினானோ பவள செவ்வாய் வண்ணத்தானோ ஓடிடவென்பிறையானோ ஒளிதுகள் சுலத்தினானோ கோடிளமின் முலையாளை கூடிய கோலத்தினானோ ஆடிளம் பாம்பகை ஆரூரமர்ந்த அம்மானே ஆரூரமர்ந்த அம்மானே நரியை குதிரை
செய்வானோ நரகரை சேவு செய்வானோ விரதம் கொண்டாட வல்லானும் விச்சின்றினாரு செய்வானோ முரசதிர்ந்தானை முன்னோட முன்பணிந்தன்பர்கள் ஏத்த அறவரை சாட்சி நின்றாலும் ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே ஏ திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதே. கச்சியப்பர் திருவடி வாழ்க வாழ்க வாழ்கவே. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே அயனை சிறை நீக்குபடலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்களுக்கு உணர்வு என்பது உண்டு, உணர்த்தினால் உணர்வு. உயிர்களுக்கு உணர்வு அறிவு என்பது உண்டு. அந்த அறிவு அறிவித்தால் அறியக்கூடியது. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஆழமான அடிப்படை விஷயம். கடவுளாகிய சிவபெருமானுக்கு அறிவுண்டு, உயிர்களாகிய நமக்கும் அறிவுண்டு. அவனுடைய அறிவு பேரறிவு, நம்முடையது சிற்றறிவு. இந்த சிற்றறிவையும் அவன் அறிவித்தால் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதான் ஒரு பெரிய விஷயம். சிற்றறிவு இருக்குது அல்லவா, அது தானே அறியுதான்னா அறியவில்லை, அறிவித்தால் அது எது போலன்னா சிற்றறிவுடைய உயிர்கள் அறிவித்தால் அறியும். அது எது போல என்று கேட்டால் கண் பார்க்கக்கூடிய தன்மை உடையது. கண் பொருளை காணக்கூடிய தன்மை உடையது. இந்த பொருளை காணக்கூடிய தன்மை உடையது. ஆனால் தானா காண காட்டினால் காட்டவில்லையானால், சூரியன் ஒளி காட்டவில்லையானால் காண முடியும். சூரிய ஒளி, விளக்கொளி முதலான ஒளி காட்டினால் இந்த கண் காணுமே தவிர காட்டவில்லையானால் காணாது. ஒளி காட்டவில்லையானால் கண் காணாது. ஆனால் காணக்கூடிய தன்மை உடையது. அதேதான் உயிர். அறியக்கூடிய தன்மையுடையது உயிர். ஆனால் தானே அறியாது, அறிவித்தால் அறியும். அப்படி அறிவித்தால் அறியக்கூடியதாக இருக்கிற உயிர்கள் எப்படிப்பட்டது என்றால் பிறப்பையும் இறப்பையும் உடையதாயும் அறிவித்தால் அறியக்கூடியதாயும் அதற்கு மேல அறியக்கூடிய தன்மையுடைய பொருளையும் கூட அறியக்கூடிய ஒரு பொருளையும் அது ஆணவ மல மறைப்பினாலே அறிய முடியாமல் இருக்கிறது. ஆணவ மல மறைப்பினாலே அறிய முடியாமல் இருக்கிறது. அந்த உயிர்கள் எது எது என்று கேட்டால் பரமன் முதலாகும். நம்ம மாத்திரம் இல்லை, பரமாவும் உயிரே, விஷ்ணுவும் உயிரே, இந்திரன் சந்திரன் எல்லாமே உயிர் வர்க்கங்கள். அதனால பரமா படித்தவர், வேதத்தை கரைச்சி குடிச்சவர். படித்தவர் மாத்திரம் இல்லை, வேதத்தை 4 வேதத்தையும் நன்றாக பயின்றவர். ஆனால் ஆணவ மல மறைப்பினாலே அவர் அந்த பிரணவத்துக்கு பொருள் சொல்ல முடியல. ஆணவ மல மறைப்பினாலே. இப்ப கண் பார்க்கக்கூடிய தன்மைன்னு வச்சுக்க, கண்ணுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்துச்சுன்னு வச்சுக்க காண முடியாது. கண் பார்க்கக்கூடிய தன்மையா இருந்தாலும் கூட கண்ணிலே ஒரு குறைபாடு, ஒளியும் இருந்து கண் பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கக்கூடிய கண்ணுக்கு ஏதாவது கண்ணுல ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா பொருளை காண முடியாது. அதுபோல உயிர்களாகிய பிரம்ம விஷ்ணு முதலானவர்கள் எல்லாம் சிவபெருமான் அறிவித்தால் அறிவார்கள். அறிய அவன் வைக்கவில்லையானால் அறிய முடியாது. அதுதான் பரமாவுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் போனது. பொருள் தெரியாம இருந்திருக்குமா அவருக்கு? அவ்வளவு படித்தவருக்கு தெரியத்தானே இருந்திருக்கான். ஏன்னா தெரியவில்லை. என்ன காரணம்? அதைத்தான் குமரகுருவர கந்தர் கலிவன்பாவில் சொன்னாரு. அகந்தை உரைப்ப மறை ஆதி எடுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகழ்நிலையால் சிட்டி தொழிலதனை செய்வதெங்கன் என்று மனம் குட்டி சிறை இருத்தும் கோமானே என்று பாடினார் கந்தர் கலிவன்பாவிலே குமரகுருசாமி. அதனாலே ஒருவனுக்கு அகந்தேன்னு வந்துருச்சுன்னா பொருள் தெரியாதுப்பா, தெரிஞ்சதும் தெரியாது. அகந்த கருவானவம் எல்லாம் கேள்விப்படுறோம்லப்பா, அந்த ஒரு குணம் ஆன்மாவுக்கு இயல்பாக உண்டு, உயிருக்கு இயல்பாக உண்டு. அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா தெரிஞ்சதும் தெரியாம போய் மறந்து போகும். இப்ப பரமாவுக்கு என்ன ஆச்சு? முருகனை சின்ன பையன் நினைச்சாரு முதல், அதனால பொருள் தெரியாம போச்சு. மற்றைய தேவர்களை போல எல்லாம் நன்றாக கீழே விழுந்து சாஷ்டாங்கன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கணும். முருகனை கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். அந்த உண்மை தெரியாம போச்சு. அதனால வணங்கியும் வணங்காமல் அலட்சியமா போயிட்டான் பரமா. அதனால பிரணவத்துக்கு பொருள் தெரியாம போச்சு. கடவுளை நன்றாக வணங்காமையினாலே பொருள் தெரியாம. முருகன் சின்ன பயலா தெரிஞ்சதுப்பா யாருக்கு? பரமாவுக்கு. இப்ப தானே வளர்ந்தான்.
பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசு. அதனால அவருக்கு என்னமா தெரிஞ்சுன்னா முருகன் சின்ன பையலா தெரியும், சூரனுக்கு தெரிஞ்சாப்புல சின்ன பையன். அதனால அவர் சரியாக வணங்கவில்லை, முருகனை சரியாக வணங்காமையினாலே பொருள் தெரியாம போச்சு. வணங்கி வழிபாடு செய்திருந்தான்னா பொருள் நன்றாக தெரிஞ்சிருக்கும். வணங்கி வழிபாடு செய்யாமையினாலே பொருள் தெரியாம போச்சு. தெரியாம போனதுனால சொல்ல முடியாம போச்சு. சொல்ல முடியாம போனதுனால குட்டு வாங்க முடியாம போச்சு, சிறைக்கு போக முடியும். அதனாலே உயிர்களினுடைய தன்மை இது. உயிர்கள் இப்ப பரமா உயிர்ங்கிறது தெரிஞ்சு வச்சா உயிர்களினுடைய தன்மை இது. அதனாலே பரமவிஷ்ணுக்களாக இருந்தாலும் சிவபெருமான் அறிவித்தால் அறிவார்களை தவிர இல்லையானா அறிய மாட்டார். அதே நம்ம அடிமுடி தேடினார்கள் எல்லாம் 2 பேரும் பரமவிஷ்ணுக்கள் அடிமுடி தேடினார்கள் அல்ல. மகாவிஷ்ணுவுக்கு செந்தாமரை கண்ணன் ஒரு பெயர், மகாவிஷ்ணுவுக்கு செந்தாமரை கண்ணன் ஒரு பெயர். குண்டரி காய்ச்சன் செந்தாமரை கண்ணன் சொல்றது. சைவ எல்லப்ப நாவலர் அருண கலம்பங்கிற நூல்ல சொல்றாரு, சுவாமி வெளியிலே நின்றாரு, சாமி வெளியிலே நின்றாரு, இருளாக இல்லை ஒளிமயமாக இருந்தாரு, நுட்பமான சின்ன பொருளா இல்லை பெரிய பொருளா இருந்தாரு, குட்டையா இல்லை வளர்ச்சியா இருந்தாரு, முன்னாலதான் இருந்தாரு. சாமி தெரியலையே யாருக்கு? அந்த தாமரை கண்ணனுக்கு. சாமி மலையா இருந்தாரு, ஒளியா இருந்தாரு, முன்னால் இருந்தாரு, உயரமா இருந்தாரு, வெளியில இருந்தாரு, பகல்ல இருந்தாரு. சாமி தெரியலையே. சரி, அப்படி சாமி தெரியாதவனை போய் எதுக்கு தாமரை கண்ணன்னு சொல்லணும்? முன்னால இருக்கிற பொருள் தெரியலையே, அவனுக்கு எதுக்கு அந்த கண்ணை விசேடித்து சொல்லணும்? செந்தாமரை கண்ணன் எதுக்கு சொல்லணும்? சொல்லலாமா? பொருளே தெரியலன்னா அப்ப அவன் குருடன் தானே, அவனை போய் தாமரை கண்ணு சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சொல்றாரு ஒரு விளக்கம். அது பொருள் உண்மையா தெரியல, அது நியாயம்தான், பேரு சொல்லத்தான் படாது. அவன் பணக்காரனா இருப்பதனால அஷ்டலட்சுமிக்கு நாயகனா இருப்பதனால அப்படி சொல்லுவாங்க. யாருமே பணக்காரனை குறை சொல்ல மாட்டாங்க உலகத்துல. பெரும் பணக்காரனை ஏதோ குறைன்னு சொல்ல, அது பெரிய இடம். அவன் வீட்டுல குறை இருந்தா கூட வெளியே சொல்ல மாட்டாங்கப்பா. அது மாதிரி மகாவிஷ்ணுவானவர் அஷ்டலட்சுமிக்கு நாயகராக பணக்காரராக இருப்பதனால அவர் அப்படி சொல்லாம தாமரை கண்ணன்னு பெருசா சொல்லிக்குவாங்க. சைவ எல்லப்ப நாவலர் அருண கலம்பகம்னு நூல் பாடியிருக்கார். அருணை கலம்பகம். சேனார் திருவுடை செல்வரை காணில் சிறப்பு செய்து பேணாதவர் உண்டோ? ஒரு பெரும் பணக்காரன் உண்டாச்சுப்பா, அவனுக்கு உபசாரம் யாராவது பண்ணாம இருப்பாங்களா? கட்டாயம் பண்ணுவாங்க தானே. சேனார் திருவுடை செல்வரை காணில் சிறப்பு செய்து பேணாதவர் உண்டோ? புவி நீரில் பெருத்து எழுந்து சோனாசல வடிவாய் ஒளியாய் வெளியாய் நின்ற சோதிதனை காணாத கண்ணனை சொல்வர் செந்தாமரை கண்ணன் என்றே இது பாடினாரு சைவ எல்லப்ப நாவலர். அதனாலே இப்படி பிரம்மவிஷ்ணுக்களானாலும் கூட அவர்களுக்கு ஆணவ மலம் உண்டு. அவர்களுக்கும் ஆணவ மலம் உண்டு. இப்ப நமக்கு மும்மலம் இருக்கா, அவர்களுக்கும் உண்டு. ஆணவம் கண்ணமாயாகி மும்மலங்களும் உயிர்களுக்கு உண்டு. அதனால பொருள் தெரியாம. ஆகவே அப்படி தெரியாமையினாலே சிறையிலே போட்டாரு. சிறையில போட்டு விட்டு அவர் என்ன பண்ணாரு? பிரமா செய்கிற வேலையை அவர் செய்தார். உலகத்தை படைக்கிற வேலையை முருகனே செய்தார். அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேல. சுவாமி எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிரமாவாக இருக்கிறார், விஷ்ணுவாகவும் இருக்கிறாரு, உருத்தரனாகவும் இருக்கிறார். அவர்களுக்கு மேலேயும் அயனனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேல. அதனாலே இப்படி பொருள் தெரியாமையினாலே, பொருள் சொல்ல முடியாமையினாலே, பிரணவத்துக்கு பொருள் சொல்ல முடியாமையினாலே அவன் சிறைப்பட்டான். அவன் செய்கிற வேலையை இவன் செய்தான். இவன் செய்தான் என்றால் உலகத்தை படைக்கிறது முருகனுக்கு ஒரு சின்ன வேலை தான், அது ஒரு பெரிய வேலையே இல்லை. அது அந்த குடும்பத்துக்கே அது முக்கியமான ஒரு தொழில் தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய பஞ்சகிருத்தியமும் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு கைவந்த கலை. கைவந்த சிவபெருமான் என்ன செய்யறாரு? 5 தொழிலையும் செய்யறாரு. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள். அதே போல ஏழை விநாயகர் செய்வாரு, அந்த அம்மா செய்வா, முருகனும் செய்வான். அதனால இப்படி பலகாலம் பிரமா சிறையில இருக்க முருகப்பெருமான் உலகத்தை படைக்கும். இப்படி இருந்தது. அப்படி காலம் ஆக ஆக தேவர்களுக்கெல்லாம் அதிகமான வருத்தம் அதன் மனசுல செஞ்சலாம். நம்ம தலைவர் நம்ம ஆளு சிறையில கிடக்கிறாரு, அவரை விடுவிக்க வேணுமே என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டாரு. மகாவிஷ்ணுவானவர் எண்ணினாரு, எல்லா தேவர்களும் வர வேணும்னு நினைச்சாரு. எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி எல்லாம் வந்த ஒரு செய்தியை சொன்னாரு. நம்முடைய தலைவனாக இருக்கிறேன், எனக்கு புத்திரனாக இருக்கிற
பிரமனை சிறையிலிருந்து விடுவிக்க வேணும். அதற்கு எல்லாரும் நாம கைலாயத்துக்கு போய் சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்ணி கொள்வோம் என்று போனார்கள். கைலாயத்துக்கு சென்றார்கள். சிவபெருமானை கண்டார்கள். கண்டு தோத்திரம் பண்ணினார்கள். பண்ணின் இசையாயின்றாய் போற்றி, பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி, என்னும் எடுத்தும் சொல்லானாய் போற்றி, என் சிந்தை நீங்க இறைவா போற்றி, விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி, மேலவர்க்கும் மேலாய் நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி என்று எல்லாரும் தோத்திரம் பண்ணினார்கள். அப்படி தோத்திரத்தை கேட்டு சுவாமி இறங்கினாரு. அவர்களுக்கு அருள் செய்ய எண்ணினாரு. மகாவிஷ்ணு பேசினார். யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட பேசினார். பெருமானே, உமது புத்திரராகிய முருகப்பெருமான் பிரமனிடத்துல பிரணவத்துக்கு பொருள் கேட்டார். அப்படி கேட்டதற்கு அவன் பொருள் சொல்ல முடியாமையினாலே அவனை சிறையில போட்டுட்டாரு. அவர் உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த பிரமாவை சிறையிலிருந்து விடுவித்து எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேணும் அப்படின்னு சிவபெருமானத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டார் மகாவிஷ்ணு. ஆக்கமற்ற அயன்றன் சிறையினை நீக்குகின்ற நிமலனை வேண்டாலும், அப்படி அந்த சிறையில் இருந்தவனை விடுவிக்க வேணும் என்று திருமால் வேண்ட, தேக்கும் அன்பிர் சிலாதன்ன செம்மலை நோக்கி என்று நுவலுதல் மெய்யினான். அவர் முக்கியமான ஆள். சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் சிலாதர முனிவருடைய புத்திரராகிய திருநந்திதேவர். திருநந்திதேவரை பார்த்தாரு. நீ சென்று நம்முடைய புத்திரனுக்கிட்ட முருகனுக்கிட்ட இந்த பரமாவை சிறையிலிருந்து விடுவிக்க சொன்னதாக சொல்லு அப்படின்னார். நந்திதேவர் போனார். திருநந்திதேவர் போனார். போய் முருகப்பெருமானை வணங்கினார். அப்படி வணங்கின உடனே என்ன சமாச்சாரம்னு கேட்டார் முருகன். கடிகொள் பங்கையன் காப்பினை எம்பிரான் விடுதல் கூறி விடுத்தானன். பிரமாவை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக உங்களிடத்துல சொல்ல சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னாரு. தடைபடாதவன் தஞ்சிரை நீக்குதி குடிலை என்னவன் கூறற் கிளியதோ. அதுக்கு மேல இன்னொரு வாக்கியம் சொன்னாரு. அது எப்படி சொன்னார்னா, திருநந்தேவர் அவனை சிறையிலிருந்து விடுவிக்க சொன்னார். உங்க அப்பா சொன்னாரு. அதற்கு மேலே அவன் பிரணவத்துக்கு பொருள் சொல்ல அவனால முடியுமான்னாரு. ஆறு திருநந்தேவர். குடிலை அன்னவன் ஊரருக்கு எளியதோ. குடிலைன்னா பிரணவத்துக்கு குடிலைன்னு வேறு. ஓங்காரம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஓங்காரம் தான் எல்லா எழுத்துக்களையும் தூண்டுது. ஓங்காரம் தான் எல்லா எழுத்துக்களையும் தூண்டுது. ஓங்காரம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு கடவுள் தெரிஞ்சிருச்சு. ஓங்காரம் யாருக்கு தெரியும்னா ஆங்காரம் இல்லாதவனுக்கு தெரியும். ஆங்காரம் உள்ளவனுக்கு ஓங்காரம் தெரியாது. அது உண்மை விளக்கத்துல சொன்னாரு மனவாசம் கடந்தார். ஓங்காரமே திருவாசி. நடராஜ பெருமான் ஆடுறாப்பாரு. அவனுக்கு பின்னால் திருவாசி இருக்காரு. ஓங்காரமே திருவாசி உற்ற அதனில் நீங்காய் எழுத்தே நிறை சுடராம். ஓங்காரமே திருவாசி உற்றதனில் நீங்காய் எழுத்தே. அதிலே நீங்காய் எழுத்தாய் இருக்கிற பஞ்சாட்சரமே அந்த சுவாமி திருமேனி. பஞ்சாட்சரமே சுவாமி திருமேனி. நீங்காய் எழுத்தே நிறை சுடராம். ஆங்காரம் அற்றார் அறிவர். அணி அம்பலத்தான் ஆடல் இது. அணி அம்பலத்தான் ஆடல். என்ன தெளிவா ஒரு சின்ன பாட்டில் சொல்றாரு. அங்காரம் அற்றார் அறிவர் அணியம்பலத்தான் ஆடல் இது. பெற்றார் பெறப்பற்றார் பின் என்பது அந்த உண்மை விளக்கம் என்கிற ஞானசாஸ்திரம். அதையே அருணகிரிநாத சுவாமி கந்தர் அலங்காரத்தில் சொல்றாரு. கந்தர் அலங்காரத்தில் இதே கருத்து அப்படியே சொல்றாரு. அங்காரமு அடங்கார், ஆங்காரம் அடங்கார் உடுங்கார், பரமானந்தத்தே தேங்கார், நினைப்பும் மறப்பும் அறார், திணைப்போதளவும் ஓங்காரத்துள்ளொளிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார், துளும்பு செய்யார், என் செய்வார் யமதூதருக்கே. கந்தர் அலங்காரம். அங்காரம் அடங்க வேணும், அடங்கல. உடுங்க வேணும், உடுங்கல. ஓங்காரத்துக்குள்ளே முருகனை கண்டு, ஓங்காரத்துக்குள்ளே முருகனை கண்டு அவனை தியானம் பண்ண வேணும். அதான் தூங்குதல். தூங்கணும். அப்படி தூங்கவும் இல்லை, தொண்டு செய்யவும் இல்லை. இப்படி இருக்கிறவனுக்கு நாளைக்கு எம அடிச்சு இழுத்தான்னா இவன் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியும்? ஆங்காரம் அடங்கார் உடுங்கார், பரமானந்தத்தே தேங்கார், நினைப்பு மறப்புமரார்,
திரைப்போதளவும் ஓங்கார துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் துளும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே. இதெல்லாம் செய்யாதவனே யமன் வந்து அடிச்சு எடுத்துக்கிட்டு போவான். ஆகையினால இப்படி யாருக்கு அந்த ஓங்காரம் தெரியும்னா அங்காரம் போனவர்களுக்கு ஓங்காரம். அதனால அந்த ஓங்காரத்துக்கு அவன் பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு திருநந்தி தேவர் ஒரு வார்த்தையை கூட சொன்னார். யார்கிட்ட? முருகன்ட்ட. பங்குனி உத்தரம் இன்னைக்கு தான் பார்வதி கல்யாணம். பார்வதி கல்யாணம் பங்குனி உத்தரத்தில் முருகன் அவதாரம் பண்ணலை, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவதாரம் பண்ணான். அது மக்களுக்கு அதிகம் தெரியாது. பார்வதி கல்யாணத்துக்காக இந்த விழா என்பது தெரியாது. ஆதியின் உலகமெல்லாம் அழித்திடும் கணிதன்னை காதலின் வதுவ செய்ய கருதினை கணித நூலோர் போது பங்குனியந்துங்கள் உத்திரம் இன்றையாகும் இது நன் முகூர்த்தம் என்றால் இமயமேல் வருதி என்றான் என்பது கந்தபுரான். பங்குனி உத்தர பார்வதி கல்யாணம். அதனாலே அவன் பொருள் சொல்ல முடியாது என்பதை தேவரியது அறிந்தும் அவனை சிறையிலே வைத்திருக்கிறீர்களா, அவனை வெளியிலே விட சொன்னார், உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. ஆறு தெரிந்தவர் சொன்ன உடனே முருகன் என்ன பண்ணா, இன்னும் முன்னம் இளையவன் சீரியே அன்ன ஊர்தி அறிஞரை நீக்காலம். அதனால பரமாவை சிறை விட மாட்டேன், நின்னையும் சிறை வீட்டுவன் நிச்சயம், உன்னையும் சிறையில போட்டுவேன் கொஞ்ச நேரம் நின்னா அப்படின்னு உன்னி ஏகுதி ஒல்லையில் இருந்ததும். அதனால நீ புறப்பட்டு போயிடும் அப்படின்னு முருகன் திருநெல்வேலியை மிரட்டி போடுவான். வேறதொன்றும் விளம்பிலன் அஞ்சியே ஆறுமா முகத்து அன்னரை வந்தியா மாரிலா வெள்ளி மால்வர சந்தன் ஏறுபோல் முகம் எய்திய நந்தி. அதனால திருநெல்வேலியவர் பயந்து சென்றாரு. போய் சுவாமி கிட்ட சொன்னாரு, போனேன் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உன்னையும் சிறையில் போட்டுன்னு சொன்னார் முருகன், நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே சுவாமிக்கு சிரிப்பு வந்தது. உடனே புறப்பட்டார் சுவாமி. ரிஷவ வாகனத்தில் ஏறினார். இன்னும் மற்றைய பிரம்ம விஷ்ணுக்கள் பூதகணங்கள்லாம் சூழ புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு அயால் கந்தகிரிக்கு வந்தார். முருகன் இருக்கிறது கந்தகிரின்னு பேரு. அங்கே வந்து இறங்கினார். முருகன் இருக்கிற இடத்துக்கு சென்றார். முருகன் கண்டான், எழுந்தான், விழுந்தான், தொழுதான், தோத்திரம் பண்ணினான் அப்பாவே. அந்தி போலும் அவிர்சடை பண்ணவன் கந்தன் முன்னர் கருணையோடு ஏகலும் எந்தை வந்தனன் என்று எழுந்தாங்கவன் வந்து நேர்கொண்டு அடிகள் வணங்கியே பெருத்த நன்மணி பீடிகை நிமிசை இருத்தி நாதனை ஏழு உலகென்றிடும் ஒருத்தி மைந்தன் உயிர்க்குயிராகிய கருத்த நீ வந்த காரியம் யாதென்றான். அதனால அப்பாவுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு மேலே தேவரீருங்க எழுந்தருடைய காரணம் என்னன்னு கேட்டார் முருகன் அப்பாவை. மட்டுலாவும் மலராயனை சிறை இட்டு வைத்தனை ஆமது நீக்குவான். அதனால பரமாவை சிறையில போட்டிருக்கிறியா, அவனை வெளியில விடுவதற்காக அந்த சிறையை நீக்குவதற்காக நான் வந்தேன் அப்படின்னார். சுட்டி வந்தானா மார்ச்சுரதமுடன் விட்டிடையவன் ரெந்தை விளம்பினான். அதனால அவனை வெளியில விட்டுறா முருகா அப்படின்னாரு. நாற்றம் உண்டுடைய நாயகன் இவ்வகை ஈட்டு அன்போடு செத்திடு இஞ்சொலை கேட்ட காலையில் கேள்களர் சென்னி மேல் சூட்டு மவுளி துளைக்கணும்னு சொல்லுவான். அப்படி கேட்ட உடனே முருகன் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? உறுதியாகிய ஓரெழுத்தின் பயன். என்னமா சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த ஓம்ங்கிற பிரணவத்துக்கு உறுதியாகிய ஓரெழுத்து. அதனால அதான் நல்ல ஆச்சாரியனிடத்துல அந்த மூலமந்திரத்தை நல்லா உபதேசம் பெற்று நல்லா ஜபம் பண்ணினா கட்டாயமா அந்த ஜபம் பண்ணுகிறவன் சிவமாகிடுவான். அதனால ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாய் என்பது சுவாமிமலை திருப்புகழ். ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி அதை சொல்றாரு. உறுதியாகிய ஓரெழுத்தின் பயன் அருகிலாதவன் ஆன்மாக்களுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற ஓரெழுத்தாய் இருக்கிற பிரணவத்தினுடைய பொருளை தெரியல அவனுக்கு. அப்படி தெரியாதவன் உலகத்தை எப்படி படைக்க முடியும்னா, ஒரு எழுத்துக்கே பொருள் தெரியலையே அவன் எப்படி உலகத்தை படைக்க முடியும்? ஆவிகள் வைகளும் பெறுவன் என்பது பேதமை. அதனால உலகத்தில உயிர்களுக்கு அது செய்த நல்வினை தீவனைக்கு தகுந்தவாறு தலையில் எழுதுறான்ல. ஜென்மத்தை படைக்கிறதும் அவன் தான், எழுதுறதா அவன் தான். உடம்ப கொடுக்கறது யாரு? பரமா. உடம்ப கொடுக்கறது பரமா. அந்த உடம்பை கொடுக்கும்போது தலையில் எழுதி விடுறான், தலையில எழுதி விடுறான். இப்படி சரியா படிக்காதவனை, பிரணவத்துக்கு பொருள் தெரியாதவனை அந்த வேலையில போட்டிருக்கிறியப்பா, அவன் எப்படி படைக்க முடியும், எப்படி எழுத முடியும்? அப்படி எழுதுனால சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டான். தப்பு தவறாத்தானே எழுதுவான். இவன் தலையில் எழுதுறது அவன் தலையில் எழுதி, அவன் தலையில் எழுதுறது இவன் தலையில் எழுதி, கண்ணா பின்னான்னு பண்ணி உயிர்கள் பாவம் திண்டாடுதுல்ல பாவம், அதுக்கு என்ன பண்ண அப்படி பேசினான். யாரு? மறைகள் வல்லது மற்றது போலுவாள். அதனால ஒரு எழுத்துக்கே பொருள் தெரியும். இன்னும் வேதம் பூராவும் அவன் என்னமா சொல்லுவேன்? வேதம் பூராவும் எவ்வளவு எழுத்துருக்கு, அத்தனைக்கும் அவனுக்கு பொருள் தெரியுமா? இப்படி சரியா படிக்காதவனே நீ அந்த வேலையில போடலாமாப்பான்னு. சரியா படிக்காதவனே அந்த வேலையில போடலாமான்னாரு. அதுக்கு மேலே இன்னொன்று சொல்றாரு.
அழகிது ஐயனின் ஆரருள், அழகிது ஐயனின் ஆரருள், உன்னுடைய அருள் ரொம்ப நல்லா இருக்கு. அருள்னா ஏதாவது சொற்பமா பற்றி பண்ணா கூட அதுக்கு அருளை வாரி கொடுத்துறது சிவபெருமானுடைய குணம். சிவபெருமானுடைய குணம் எப்படின்னா, கொஞ்சம் பற்றி பண்ணான்னு வச்சுக்கப்பா, அந்த பற்றிக்கு அளவில்லாத பலனை கொடுத்துட்றது. இப்போ குரங்கு வில்வத்தை பறித்து பறித்து போட்டுக்கு, அது மந்திரம் தெரியுமா, அது சிவன் தெரியுமா, அர்ச்சனை தெரியுமா? பறித்து பறித்து போடுறதுக்காக என்ன பண்ணி விட்டாரு, நீ பூலோகத்தில் அரசனாக சூரிய வம்சத்தில் அரசனாக பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயான்னு வரம் கொடுத்தா முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரில் தான் இருந்து அரசான் இருக்கார். இதெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இல்லை, நிஜமாக நடந்தது. அவர் தான் தேவலோகத்துக்கு போய் 7 லிங்கம் கொண்டு வந்து திருவாரூர் முதலாக சப்தவடங்க தலங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். தேவலோகத்துக்கு போய் 7 லிங்கங்களை கொண்டு வந்து, அதே மாதிரி சிறந்து பூச்சிக்கு வாயின் உள்ள பந்தல் போட்டுச்சு, நீ அரசனாக பிறக்கார். கோச்சங்கட்டுவடனா பிறந்து 70 கோயில் கட்டியிருக்கார். வாயில பந்தல் போட்டது நூல்ல, எச்சி நூல்ல, திருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திரப்பந்தர் சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் என்பது சுந்தர தேவாரம். அந்த வேதாரண்யத்தில் எலி நெய்ய குடிக்க வந்துச்சுல்ல, அந்த எலிய அது சுடல்ல மூக்கு படவும் இப்படி உதறவும், அது அந்த தாரையை விட்டு ஒதுங்கி எரியவும் உயரமாக எரியவும், அதை பார்த்து உடனே சந்தோஷப்பட்டு அந்த எளிய மாவரி சக்கரவர்த்தியா பிறந்து நீ உலகத்தை எல்லாம் ஆழ்வாயின்னு வர கொடுத்து. இது மாதிரி இந்த அருள் கொடுக்கறதுல அவர் கணக்கு பார்க்கறது, கொஞ்சமா ஏதோ பற்றி பண்ணா கூட அதுக்கு அதிகமாக அருளை கொடுத்துட்றோம். இது மாதிரிப்பா நீ பண்றதெல்லாம் சரி இல்லைப்பான்னாரு. யாருக்கு அப்பாங்க அதை அவன் செய்கிற பற்றியை பார்த்து, அவன் படிச்சிருக்கிற படிப்பை பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல இல்லப்பா செய்யணும். ஒன்றும் தெரியாதவன, ஒரு இடத்துக்கு பொருள் தெரியாதவன இவ்வளவு பெரிய பதவியில் போட்டு இதுல என்ன விஷயம் இருக்குதுன்னா, இதுல என்ன இப்ப நீ சந்தோஷப்பட்டவனுக்கு பதவி கொடுத்தான்னா, படிப்புக்காக அவனுக்கு கொடுக்கல பதவியை, படிப்புக்காக அவனுக்கு பதவியை கொடுக்கல. இப்போ சில மேலதிகாரி வேலை போடுறேன், வேண்டியவனுக்கு அவனுடைய மார்க்கு போக்குவரத்தெல்லாம் குறைச்சலாக இருந்தால் கூட வேண்டியவனுக்கு வேலையை போட்டு கொடுத்து விட்றாங்க, சொந்தக்காரனுக்கு வேலையை போட்டாரான். அது மாதிரி நீ என்ன பண்ணுறான்னா, உனக்கு இந்த பூசையில் ரொம்ப ஆசை, பூசையில் உனக்கு ரொம்ப ஆசை. அது பெரிய புராணத்தில் உமாதேவிக்கு 28 ஆகமத்தையும் சிவபெருமான் உபதேசம் பண்ணாராம் உமாதேவிக்கு. அப்படி உபதேசம் பண்ணி அவன் கேட்டா, கேட்ட மறுப்பாடு அவ கேட்டா, அந்த ஆகமத்தை எல்லாம் கேட்டுட்டு, ஆகமத்தில் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீர்களே சுவாமி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டான். ரொம்ப பிடிச்ச விஷயம் பல பலகாரம் சொன்னா மனைவி, அதில் ரொம்ப பிடிச்ச பலகாரம் ஒன்று இருக்கும்ல ஒருத்தனுக்கு, அது போல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அந்த ஆகமத்தில் சொல்லி இருக்கப்பட்ட விஷயங்களே அப்படின்னு கேட்டால், எனக்கு பூசை தான் விருப்பம்னாரு. எண்ணிலாகம எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார்தனை அரிச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்பது பெரிய புராணம். அதனால எனக்கு பூசைதான் விருப்பம்னார். அதனால நீ என்ன பண்றன்னா, உன் திருவடியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பூவை போட்டான்னா உனக்கு சந்தோஷம் வந்துருது. அவனுக்கு நீ பரமாவாடுறான் அப்படின்ற, அவனை நீ விஷ்ணு வாடுறான் அப்படின்ற, நீ இந்திரன் ஆடுறான்ற, சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூவை போட்டான்னா உனக்கு சந்தோஷம் வந்து அவனை பரம பதவியில் இருறான், நீ விஷ்ணு. என்ன அதெல்லாம் சாதாரண வேலையை நினைக்கிறியா? அப்பா கிட்ட பேசுறது புள்ள, என்னப்பா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பூ தான் பூசைய, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் அண்ணல் அது கண்டு அருள் செய்யாரு, சலம்பூவோடு தூபம் மறந்தறியும். அதனாலே நீ அந்த பூசையை நீ பெருசா எடுத்துக்கிட்டு, அவன் சரியா படிச்சிருக்கிறான்னா படிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவனுக்கு பதவி கொடுத்துட்டு, அப்படின்னா பூஷா அவ்வளவு உசத்தி, சிவபூஷா அவ்வளவு உயர்ந்தது, அதுக்கு மேல உசந்ததே இல்லை. அதனால பூசை எல்லாரும் செய்ய வேணும். பூசை செய்யலைன்னா இந்த ஜென்ம வீணா போச்சு. அதை பல நூல்கள் சொல்லு. முதுமொழி மேல் வைப்புன்னு ஒரு நூல் வெள்ளியம்பல வாரத்தம்பரான ஏற்றியது. அவர் சொல்றாரு, எறும்பு பூசை பண்ணி இருக்குது, காகம் பூசை பண்ணி இருக்குது, குரங்கு பூசை பண்ணி இருக்குது, பாம்பு பூசை பண்ணி இருக்குது, யானை பூசை பண்ணி இருக்குது. இதெல்லாம் பார்த்து கேட்டு மனுஷன் பூஜை பண்ணாம இருக்கிறானே, இவனை என்னன்னு சொல்றது? எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூசித்தும் பெருங்கதி கண்டும் தேரார் பேய்கள் அறிந்த உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும் என்று முதுமொழி மேல் வைப்புன்னு ஒரு நூல் பாடிட்டாரு வெள்ளியம்பலவான தம்பரார். திருக்குறள் பின்னாடி வர்றது 2 அடி திருக்குறள், அது முதுமொழின்னு வேறு மேல் வைப்பு. விருத்தாசல புராணத்தில் ஒரு பாட்டு. அவர் எப்படி சொல்றாருன்னா, பூசை பண்ணாம சாப்பிடப்படாது, பூசை பண்ணாம சாப்பிடப்படாது. பூசை இல்லாதான் உண்டி, பூசை இல்லாதான் உண்டி புழுப்பணம் புலையன் கட்ட மாசுள பாவமு வாளினில் தீயில் வென்று நாசமாவதுவே நன்று.
பூசை பண்ணாம சாப்பிட்றவன் நாசமாவதுவே நன்று. நற்குலம் பிறந்தானேன்னு தேசுளார் அவனை தீண்டில் திருசிக்கில் நினைக்கில் பாவம். பூசை பண்ணாதவனே பார்த்தா பாவமா, அவனை நினைச்சா பாவம். பூசை பண்ணாதவனப்பா இப்ப நம்ம அப்படி இருக்க முடியுமா? உலகத்துல பூசை பண்ணாதவன் தானே அதிகமா இருக்கிறான். வெளியில போகவே முடியாது. அப்படிதான் நினைச்சோம்னா இந்த புலவர் இப்படி சொல்றாரேன்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்க, வெளியில போகவே முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது. நம்ம கண்கட்டி மறைஞான சம்பந்தர்னு ஒருத்தர் சீர்காழியில் இருந்தார். அவர் இந்த உலகத்தையும் உலகத்தார்களையும் பார்க்க அவருக்கு பிடிக்காம கண்ணை கட்டிக்கிட்டே இருந்தாராம் மச்சிலேயே. பரமஞானிகளுக்கு இப்ப மாணிக்கவாசகர் சொல்றாருல, திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேன்னு. நம்ம பார்க்கறது அத்தனை பேர் நெத்திலையும் திருநீர் கிடையாது, வெளியில பார்க்காம இருக்க முடியுமா? அதனால பூசை அவசியம், பூசை அவசியம். பூசை பண்ணலைன்னு சொன்னா அந்த ஜென்ம பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அதுதான் உண்பதன்முன் மலர் பறித்துட்டு உண்ணாராயில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பயிர்த்தும் செத்தும் பறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பர் சுவாமி பாடினார். பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றினார், நாக்கை கொண்டரன் நாமன் நவில்கிறார், ஆக்கைக்கே இறை தேடி அறமந்து காக்கைக்கே இறை ஆகி கழிவரே என்பது அப்பர் தேவாரம். அதனால பூசையா அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப பரமானுக்கு நீ பதவியை கொடுத்துருக்கிறது காரணம் என்னன்னா, அவன் படிப்பை நீ பார்க்கல, அவன் பூசை பண்ணான்னு சொல்லி பதவியை கொடுத்துட்ட. அப்படி கொடுக்கப்படாதுப்பா. ஏன்னா உலகத்து உயிர்களுக்கு என்ன தெரியும்? பாவம். சரியா படிக்காதவன் அந்த பதவியில வச்சா அவன் தப்பு தவறான எழுதிட்டாங்க. நல்லது செஞ்சதுக்கு கெட்டது எழுதுவாங்க, கெட்டது திண்டாடுறது உயிர்கள்ல. அதனால இவனுக்கு இந்த பதவி லாயக்கல்ல. இப்ப என்ன உனக்கு ஏன் அவ்வளவு சிரமப்பா அவனை வெளியில படைக்க சொல்ற? படைக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் தான் படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லு. யாருக்கிட்ட கேட்கறாரு? அப்பா அது ஏதாவது திருப்பத்தவர இப்படி படதா அப்படி படன்னு சொல்லு, நான் நல்லா படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் வேற வேலை இருந்தாலும் சொல்லு, நான் செய்யறேன். தெரியாதவனை போய் இந்த வேலையில போட்டு அழகிரையனின் அறருள் வேதமன் மொழியான் என்ற முதல் எழுத்தோர்கிறான் இழிவில் பூசை ஏற்றலும் நல்கிய தொழில் புரிந்து சுமத்தினை ஒருவரம் ஆவி முற்று அகிலமும் நல்கியே மேவுகின்ற வியஞ்செயல் கோடலால் தாவில் கஞ்ச தவிசுரை நான்முகன் ஏவர் தம்மையும் என்னாலும் யாவும். அதுக்கு மேலே இந்த பதவியை கொடுத்ததுனால அந்த பதவி செருக்குல யாரையும் பெருசாவே நினைக்கலப்பா. பதவி செருக்குல நம்ம பெரிய பதவியில் இருக்கணும்னு சொல்லி மதிக்கிறவங்க மதிக்கல. எவ்வளவு பதவியில் இருந்தாலும் மதிக்கிறவங்கள மதிக்கணும். இவ்வளவு பதவியில் இருந்தாலும் சரி மதிக்கிறவங்கள மதிக்கணும். இப்ப விநாயகர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் பரமா குட்டிக்கிறான், விஷ்ணு தோப்புக்கரணம் போடுறாரு, இந்திரன் தோப்புக்கரணம் போடுறான்ல. அவ்வளவு பெரிய சாமி. அவங்க அப்பா அம்மாவை பூசை பண்ணு, அவங்க அப்பா அம்மாவை பூசை பண்ணு. உலகத்திலே பெரிய சாமி யாரு? பிள்ளையாரு. அப்பா அம்மாவுக்கு பிள்ளை. உலகத்துக்கு பெரியவர், அப்பா அம்மாவுக்கு அது. அதனாலே இப்படி அவன் பதவி பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால யாரையும் அவன் மதிப்பதில்லை. நின்னை வந்தனை செய்யணும் நித்தலும் தன் அகந்தை தவிர்கலும். உனகிட்ட ரொம்ப பத்தியுள்ள மாதிரி பயந்த மாதிரி பயந்துகிறாப்பா. ஆனா அவன்கிட்ட அகந்த போகலப்பா. ஆதாளால் அன்னவன்றன் அருஞ்சிறை நீக்காலன் இப்படின்னு விஷயத்தெல்லாம் சொல்லி அப்பா அவட்ட அவனை சிறையிலிருந்து நீக்க மாட்டேன்னு. ஆறு முருகன் என்ன மைந்தன் எம்பிய வேலை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? மைந்த நின் செய்க என்னை மலரையன் சிறை விடந்து நந்தினம் பணியாலேயே நவிழ்ந்ததும் கொள்ள. அதனால பரமாவை சிறை விடுன்னு சொல்லி நந்தியை அனுப்பினேன், அவனை மிரட்டி அனுப்பிச்சு விட்டேன். அடுத்தா போல நான் இப்ப சொல்றேன், அதுக்கு நீ மறுத்து சொல்ற அப்படின்னு சொன்னார். இவ்வளவுதான் ஆறு சாமி சொன்னது. மைந்தனின் செய்கை என்னே மலரையன் சிறைவிடந்து நந்தினம் பணியாலேயே நவிந்தனும் கொள்ளாய் நாம வந்துரை திடினும் கேளாய் மறுத்து எதிர்மொழிந்தாய் என்ன. மறுத்து சொல்லப்படாது இல்ல, யாருகிட்ட? அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. மறுத்தெதிர் மொழிந்தா என்ன கந்தனை வெகுள்வான் போல களறினன் கவலை. முருகனை கோவிச்சுக்கிறவனை போல அப்படி சொன்னாரு சாமி. சொன்ன உடனே முருகன் என்ன பண்ண? கும்பிட்டான். அப்பா உன்னுடைய திருவிழா இப்படி இருக்குன்னு சொன்னா நான் உடனே அவனை சிறை விட்டேன். அத்தனது இயல்பு நோக்கி அறுமுக தமலன் ஐய சித்தமின் கிரிவேயாகில் திசைமுகத்துருவன் தன்னை உயிர்த்திடு சிறை நீக்கி ஒல்லையில் தருவன் என்ன பத்தியின் இறஞ்சி கூட பராபரன் கர்ண செய்தான். அதனால அப்பா நீங்க கோவிச்சுக்காதீங்க, அவனை சிறையிலிருந்து வெளியில விட்டாரே அப்படின்னு ஒத்துக்கிட்டார். யாரு? முருகன். அப்படிதான் அப்பா பிள்ளைனா அப்படித்தான் இருக்கணும். அப்பா பிள்ளைனா அப்படித்தான் இருக்கணும். சொல்லணும் விஷயத்தை புள்ள, அதுக்கு மேல அப்பா சொன்னா சரிப்பா அப்படின்னு. அது மாதிரி புள்ள எங்க இருக்கா? எதையாவது இருக்குதா? புள்ள ஒண்ணு இருக்கு.
நஞ்சிரை எகினம் ஏனம் நாடுவான். நஞ்சிரை எகினம் ஏனம் நாடுவான் அருளை நல்ல தஞ்சிரை நின்றோர் தம்மை சண்முக கடவுள் நோக்கி முஞ்சிரை ஒன்றிற் செங்கல் முண்டகத் தயன வைத்த வஞ்சிரை நீக்கின முன் வல்லை தந்திருந்தான். அதனால வீரவாக தேவரை விட்டாரு. அந்த பரமா சிறையில் இருக்கிறவனை சிறையை விட்டு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னார். அழைச்சிக்கிட்டு வந்தார்கள். பரமா வந்தாரு. வந்தால சிவபெருமானையும் கண்டாரு. முருகனுடைய தரிசனமும் கிடைச்சது, சிவபெருமானுடைய தரிசனமும் கிடைச்சது. அப்படி கிடைச்ச உடனே பரமாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதன் பிறகு இந்த மாதிரி பல நாள் சிறையில் இருந்து கொஞ்சம் உனக்கு சிரமமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு உபசார வார்த்தை சொன்னார் சுவாமி பரமாவை பார்த்து. அதுக்கு பரமா சொன்னாரு, முருகப்பெருமான் எனக்கு நல்ல புத்தியை தந்தாருன்னு. முருகப்பெருமான் நல்ல புத்தியையே ஞானத்தை எனக்கு கொடுத்தாரு. இது தண்டனை இல்லைன்னாரு. தண்டனை அல்ல, எனக்கு அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயனங்கன் மாயா வடுச்செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் ஜெயமன்றோ வானவருக்கு தாழ்குழலாய் சாடலோ என்பது திருவாசகம். அதனாலே இப்படி முருகப்பெருமான் தண்டித்தது என்னிடத்துல இருந்த அஞ்ஞானத்தை நீக்கி விட்டார். தண்டித்து அஞ்ஞானத்தை அதை சொல்றாரு. நாதனு தன்மை கூறி நல்லருள் உரிதலோடும் போதியனன் ஐய உந்தன் புதல்வன் ஆட்சியை தண்டம் ஏதமன்று குற்றமல்ல உணர்வு நல்கி யாரென அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமன்றார். அப்பொழுது அயனை முக்கன் ஆதியம் பரமன்கானும் முப்பு வனத்தின் மேவும் முழுதுயிர் தொகைக்கு ஏற்ற துப்புர வதனை நன்று தூக்கினை தொன்மையே போல் இப்பகல் தொட்டு நீயே ஈந்தனை இருத்தி என்றார். அதனாலே இனிமேல் வழக்கம் போல நீ உலகத்தை படைப்பாய் என்று பரமாவுக்கு அருள் பண்ணினார். பரமா தன்னுடைய உலகத்துக்கு சென்றார். இது திருத்தணிக புராணத்தில் கச்சியப்ப முனிவர் என்ன பண்றாரு? கச்சியப்ப முனிவர் பரமா சிறையில் கிடந்தானா, வெளியில வந்துட்டானா, சிவபெருமான் முருகனையும் கண்டானா. கண்ட உடனே போதுஞ்சாமி இந்த பதவி போதும் எனக்கு முத்தியை குடுன்னு கேட்டிருக்கப்படாதாவே. இந்த பதவி ஆசையில் சிறையில் கிடந்து கூட பதவி ஆசையில் போகலைன்னா, சிறையில் கிடந்து கூட பதவி ஆசை போகாம மறுபடியும் இந்த பதவியை வாங்கினானே. திருத்தணிக புராணத்தில் சொல்றாரு கச்சியப்ப முனிவர். திருவாவூர் கச்சியப்ப முனிவர் கவிராட்சசர்னு பேரும். கவிராட்சசர்னு பேரும். சாமியை கண்டுட்ட அப்புறம் வேற கேட்க மனசு வருமா? உன்னுடைய திருவடியை கொடு, முத்தியை கொடு அப்படின்னு கேட்டிருந்தானா எப்போதும் துன்பம் இல்லாமல் இருக்கலாம? பதவியினாலதான் இப்ப துன்பம் வந்துச்சு. மறுபடியும் பதவியை வாங்கினானே, உனக்கு என்ன அறிவு அப்படின்னு பரமாவை சொல்றாருப்பா. அதனால் நம்ம எல்லாம் பதவியே கேட்கக்கூடாது. சாமி கிட்ட பதவியே கேட்கக்கூடாது. அது கந்தபுராணத்துல வீரவாக தேவர் பானுகோபனை சம்காரம் பண்ணிவிட்டு வர்றாரு. பானுகோபனை சங்காரம் பண்ணிட்டு முருகனை வணங்கினாரு. அப்படி வணங்கின போது உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரு வீரவாக தேவரை. முருகன் கேட்டாரு. அதுக்கு வீரவாக தேவர் சொல்றாரு, எனக்கு குபேர வாழ்க்கை வேண்டாம், குபேர வாழ்க்கை வேண்டாம், விஷ்ணு பதமும் வேண்டாம், பிரமபதமும் வேண்டாம், இந்திரன் பதமும் வேண்டாம், தேவரையுடைய திருவடியில அன்பு மாறாமல் இருக்கிற அந்த புத்தியை விரும்புவேன். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேல இந்திரன் அரசனை கடவினு வைக்கேன் மாலையன் பெரு பதத்தையும் பொருளென மதியேன் சால நின் பதத்தை அன்பையே வேண்டு வந்து. அதாவது சாமிகிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? என்ன கேட்கணும்? சாமிகிட்ட கேட்கறது, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவார் மிகப்பெரிது வரைகின்றேன் நாடகச்சீர் மணிக்குன்றே இடையறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையார். அதனால சாமிகிட்ட அன்பு ஒன்றைத்தான் கேட்கணும். அன்பு கேட்டு அன்பு கிடைச்சிருச்சுன்னா வேற ஒன்றும் வேண்டியதில்லை, தானா கிடைக்கும், வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஆகையினாலே இப்படி பரமாவை சிறையிலிருந்து விட்டாரு. அப்படி விட்ட ஒருபாடு பரமா போயிட்டாரு. அருளுருவாக ஈசன் அயற்குது புகழ்ந்த பின்னர் முருகவேள் முகத்தை நோய். பரமா போன ஒருபாடு முருகரை பார்த்து என்ன பண்ணாரு சிவபெருமான்? முருவல் செய்த அருளை நல்கி வருதியால் ஐயென்ற மலர்கை வைத்தவனை பற்றி திருமணி குரங்கின் மீது சிறந்து வச்சிருப்பான். தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. தூக்கி தன்னுடைய தோளில வச்சுக்கிட்டாராம். வச்சுக்கிட்டு தொடையில வச்சுக்கிட்டாரு. தொடையில வச்சுக்கிட்டு காமரு குமரன் ஜென்னி கதுமென உயிர்த்து முத்தம் கொடுத்தாரு. முருகனுக்கு முத்தம் கொடுத்தாரு. குமர உருவர் சொன்னாரு, பெருமானே பெருமானே நாங்களெல்லாம் உனக்கு புள்ளதானே அப்படின்னாரு. நாங்களெல்லாம் உனக்கு புள்ளதானே அப்படின்னாரு. யாருக்கிட்ட? சிவபெருமான்ட்ட. ஆமா. முருகனும் உனக்கு புள்ளதானே? ஆமா. முருகனும் புள்ள, நாங்களும் புள்ளதானே சிவபெருமானுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமா. சரி, அப்படி இருக்க முருகனை நீ கொஞ்சிற, அப்புறம் நீ கொஞ்சிட்டு அம்மா கிட்ட கொடுக்குற, அவ கொஞ்சிற, அப்புறம் அவ கொஞ்சிக்கிட்டு உனக்கிட்ட கொடுக்குற, நீ கொஞ்சிற, இப்படி அவனை ரெண்டு பேரும் கொஞ்சிறிய, எங்களை இப்படி தெருவிலையே அப்படி திண்டாட விட்ட.
உனக்கிட்ட இப்போ பாரபட்சம் இருக்குதா இல்லையா? ஒரு பிள்ளைய அப்படி கொஞ்சம் ஒரு பிள்ளைய இப்படி திண்டாட விட்டுருக்குறேன். இது நியாயம். சாமியே பதில் சொல்ல முடியாதுப்பா. அப்படி நம்ம ஆளுங்க, நம்ம அருள் ஆளுங்க அப்படி இல்லை. இதில் ஒன்றும் அந்த தப்பு இல்லையே, அது கரெக்டாக இருக்குல்ல. முருகனும் உனக்கு புள்ள, நாங்களும் புள்ள. அவனை கொஞ்சம் கெஞ்ச விட்டுருக்குறேன், அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். காட்சி கலம்பகத்தில் குமர உருவனை பாடுறாரு. முத்தாடி மடித்தளத்தோர் இளஞ்சேயை முத்தாடி மடித்தளத்தோர் இளஞ்சேயை உலகின்ற முதல்வியோடு வைத்தாடுவேர் பொதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்னே. அவரு எங்க ஆடுறாரு? புதுவில் ஆடுறாரு. புதுவில் ஆடுறவனுக்கு இப்படி பாரபட்சம் இருக்கலாமாண்டார். புதுவில் ஆடுறவன் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாத்தான் இருக்கணும். புதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்னே முத்தாடி மடித்தளத்தோ இளஞ்சேயை உலகின்ற முதல்வையோடு வைத்தாடுவீர் பொதுவின்றாடு உமக்கு இந்த வாரம் என்னே கொத்தாடு சடையோடு ஆனந்த வனத்தே குறுந்தாள் நெடும்பூதத்தோடு ஒத்தாடுவீர் அடிகட்கு எல்லோமும் புள்ளகள் என்று உணர்ந்திடீரே. அவையினால இப்படி முருகனை கொஞ்சினாரு. கொஞ்சிட்டு முருகா அவனுக்கு பொருள் தெரியாதுன்னு சொல்லி அவனை குட்டி சிறையில போட்டியே, உனக்கு அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியுமாடான்னாரு. ஆறு அப்பா காமது குமரன் எண்ணி கதுமென உயிர்த்து செக்கர் தாமரை புறையும் கையால் தழுவிய அயனும் தேற்றா ஓமென உரைக்கும் சொல்லின் உரு பொருள் உனக்கு போமோ போமெனில் அதனை இன்னே புகழன இறைவன் சொத்தான். அதனால உனக்கு அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா? தெரிஞ்சா சொல்றான்னாரு. யாரு? அப்பா கேட்டார். முற்றொருங்குணரு ஆதி முதல்வர்கள் உலகமெல்லாம் பெற்றிடு அவற்கு நீ முன் பிறர் உணரதா பிறர் உணராத வாற்றால் சொற்றதோர் இணைய மூல தொல்பொருள் யாருங்கு அற்ப இத்தனை எம்பலாமும் அறையினாலும் செப்பதல்லாது. உமாதேவிக்கு சௌருமான் பிரணவத்துக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அதை பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அது முருகன் தெரிஞ்சுக்கிட்டாராம். அவளுக்கு நீ உபதேசம் பண்ணின, இப்ப அந்த பொருள் எனக்கு தெரியும்னா எப்படி அதை சொல்லணும், எப்படி அதை கேட்கணும்னு முறை இருக்குது இல்ல. உபதேசம் பண்ணா இப்படி செய்யணுங்கிற முறை இருக்குது இல்லப்பா அப்படின்னாரு. சரிதான்னாரு. எப்படின்னாரு? நீ சிஷியனாரு, நான் குருவா இருக்கிறேன். நீயே சிஷியனாயிரு. சிஷியன் எப்படி இருக்கணுமா அப்படி இரு, நான் குருவா இருக்கிறேன். அப்படி தடப்பா சொல்லணும். வெயம்பலாம மறையினால் சேர்ப்பதால், மறையினா ரகசியமா சொல்லணும். அதுக்கு தான் உபதேச காலத்துல முக்காடு போட்டு துணியினாலே மூடி ஆச்சாரனும் சீசனும் துணியினாலே மூடிக்கொண்டு சிஷியனுடைய வலது காதில் குரு உபதேசம் பண்றது ரகசியமா. அப்படி உபதேசம் பண்ணினாத்தான் பஞ்சாட்சரம் மந்திரமாக இருக்கும், இல்லைன்னா பெயரளவில் இருக்கும். அதுதான் உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேன். ஆகையினாலே இப்படி நீ குருவா சிஷியனா இருக்கணும், நான் குருவா இருக்கணும்னாரு. சரின்னாரு. குருவா சிஷியனா இருந்தாரு. யாரு? சிவபெருமான். அப்படி சிஷியனா இப்போ சிஷிய பாவனை எல்லாமே நாடகம்தான், ஒன்று கூட நெசம் இல்லை. இதெல்லாம் எப்படி உலகம் தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக இப்படி அங்கே நாடகம். அதனால சிஷியனா இருந்தாரு. அவரை உபதேசம் பண்ணினாரு வலது காதில். யாருக்கு? சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணினாரு. அப்படி பண்ணிய போது என்ன சொன்னாருன்னா, அந்த பிரணவத்துக்கு பொருள் நீதாப்பான்னாரு. இதான் உபதேசம். பிரணவத்துக்கு பொருள் யாரு? சிவபெருமான். என்றாலும் நகைத்துமைந்த எமக்கருள் மறையின் என்ன தந்திரு செவிய நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தல்களா நந்தருள் புரிந்தார் என்பர் ஞானநாயகன் அண்ணல். அப்படி தேவரீர் தான் அந்த பிரணவத்துக்கே பொருள் சாப்பா அப்படின்னு உபதேசத்தை பண்ணினாரு. பண்ணின உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமிரு செவிமீதிலும் பகரை குருநாத சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின ஜெயலே விரும்பியுள நினையாமல் என்பது பழனி திருப்புகழ். அதனால அது பல இடங்கள்ல அருணகிரிநாதர் இந்த விஷயங்களை நிறைய சொல்றார். ஆகையினால முருகனுக்கு தகப்பன் சாமின்னு, தகப்பனுக்கே சாமி, தகப்பன் சாமின்னு. அப்படி உபதேசம் பண்ணின ஒருபாடு சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே இன்னும் நிறைய அவனுக்கு முருகனுக்கு அருளை கொடுத்து சாமி எழுந்துள்ளார். அல்லாத ஒரு ஐயம் மாற்றி அகமகள் வெய்தி அங்கன் தன்னிளன் குமரன் தன்னை தலைவையோடு இருப்ப நல்கி என்னையாளுடைய நாதன் யாவரும் போற்றி செல்ல தொன்னிலை அமைந்து கொண்டு தொல்வரும் கையில வந்தார். சுவாமி தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு வந்துட்டார். முன்புறு அயன்மால் எவர் முனிவரை விடுத்து முன்னோன் தன்பெரும் கோயில் உட்கான் தாவில் சீர் கந்த வெறுப்பில்
பொன்புனை தவிசின் ஏறி புடைதனில் வயவர் போற்ற இன்பொரு குமரமூர்த்தி இனிது வீற்றிருந்தான் என்று. இவர் சந்தலோகத்தில் இவருடைய பரிவாரங்களோடு இருந்தார். சிவபெருமான் தன்னுடைய இடமாய் இருக்கின்ற கைலைக்கு சென்று எழுந்தருளி இருந்தார். ஆகுகுரு குமரப்புத்தள் அருமறைக்கு ஆதியாகி ஓங்குமை பொருட்கு மேலாம் ஓரெழுத்துறையின் உண்மை தீங்கர வணங்கி கேட்ப சிறுமுனிக்கு உதவி மற்றும் பாங்குரு இறைவன் நூலும் பரிவினால் உணர்த்தினானால். அதனால இப்படி முருகப்பெருமான் அந்த பிரணவ பொருளை அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினார். அதுக்கு மேல இன்னும் வேறு சிவநூல்களை எல்லாம் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினான் என்று அயாலே சொல்லி முடிக்கிறார் இந்த சிறநீக்கு படலத்தை. இப்படி முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், குழந்தையாக இருக்கிறானா, அப்புறம் குமரனா இருக்கிறானா, அப்புறம் விருத்தனா இருக்கிறானா, அப்புறம் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகியா இருக்கிறானா, அப்புறம் தண்டத்தோட கௌரவத்தோட யோகியா இருக்கிறானா, அப்புறம் குருவுக்கெல்லாம் குருவா இருக்கிறானா, அப்பனுக்கே குருவாயிட்டான், குருவுக்கெல்லாம் குருவா இருக்கிறானா, அப்புறம் முனிவர்களுக்கெல்லாம் முனிவன் ஆயிட்டானா, அப்புறம் புலவர்களுக்கெல்லாம் புலவன் ஆயிட்டானா, எல்லாமா இருக்கிறான் முருகன், எல்லாமாக. இப்படி நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் முருகப்பெருமானே போற்றி புகழ்கிறார். ஆகையினாலே அகத்தியருக்கும் உபதேசம் பண்ணினான், சிவபெருமானுக்கும் உபதேசம் பண்ணினான், அருணகிரிநாதருக்கும் உபதேசம். இப்படி உபதேச கர்த்தாவாக மூர்த்தியாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான் என்று சொல்லி இந்த அயனை சிறைநீக்கு படலத்திலே முடிச்சு அதுக்கு மேலே விடைபெறு படலம் வருகிறது. விடைபெறு படலம் எல்லை அன்னதின் மாலருள் கண்ணியர் இருவர் சொல்லரும் பெரு வனப்பினர் சுந்தரி அமுத வள்ளி என்றிடும் பெயரினர் கந்தவேள் வரைத்தோள் புல்லு ஆசையால் சரவணர் தருந்தவம் புரிந்தார். அதற்கு மேலே மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து 2 பெண்கள் தோன்றினார்கள். கண்ணிலிருந்து இப்ப முருகப்பெருமான் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வந்தானா, அதே போல மகாவிஷ்ணுடைய கண்ணிலிருந்து 2 பெண்கள் தோன்றினார்கள். ஒருத்தி சுந்தரவல்லி, இன்னொருத்தி அமுதவல்லி. அந்த 2 பெண்களும் மகாவிஷ்ணுடைய புத்திரியாய் 2 பெண்களும் சரவண பொய்கையில பலகாலம் முருகப்பெருமானை நோக்கி தவம் பண்ணினார்கள். அப்படி தவம் பண்ணிய போது அவர்களுக்கு காட்சி தந்தான். காட்சி தந்து என்னையாளுடைய மூவிரு முகத்தவன் 2 கன்னிமாருமாய் ஒன்றி நோற்றிடுவது கருத்தில் உன்னியே எளி கந்தமால் வரையினை உருவி அன்னை தோன்றிய யமகிரி சாரலை அடைந்தான். பூர்வில் சீருடைய இவயமால் வரைக்கொரு புடையான் சரவணந்தனில் போதலும் தவம்புரி மடவார் இருவரும் பெரிது அஞ்சியை பணிந்து நின்றேத்த வரமளிப்பதன் கூறுதிரி என்றனும் உள்ளது. அப்படி சரவண பொய்யிலே தவம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த 2 பெண்களுக்கும் காட்சி தந்தான். காட்சி தந்து உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டா, தேவரீரை நாங்கள் மணவாளனாக அடைய வேணும் என்று தவம் பண்ணி கொண்டிருக்கிறோம், தேவரீரை நாங்கள் கணவனாக பெற வேணும் என்பதற்காக தவம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன போது அதுக்கு ஒத்துக்கொண்டு என்ன பண்ணார் முருகன், முன்பு இன்னமுதக்குடி மூலகேற்றும் இந்திரன் மாமகளாகிய வளர்ந்தனை இருத்தி. அதனால அமுதவள்ளி என்கின்றவளாகிய நீ இந்திரனுக்கு மகளாக சென்று தேவலோகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பாயா. அந்த இளையவளாகிய சுந்தரவல்லி இருக்கிறாளே, அவளை சுந்தரி பெயர் இளையவள் சொல்புவிதனில் அந்தன் மாமுனி புதல்வியாய் வேடர்வாள் அவள். அதனாலே பூமியிலே நீ மனித வர்க்கத்திலே வள்ளி மலையிலே வேடர்களுக்கு மகளாக வேடனுக்கு மகளாக இருந்து வளர்ந்து கொண்டு உத்தரவு போட்டார். நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான்லாம் போகணும், போயிட்டு பட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு அதால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. நிறைய வேலை இருக்குல்ல. முருகப்பெருமான் அவதாரம் என்ன நோக்கம்? தேவர்களை காப்பது, தேவர்களை இருந்தே சிறை விடுவிப்பது, அசுரர்களை தண்டிப்பது. நிக்கிரகம் அனுக்கிரகம், அசுரர்களுக்கு நிக்கிரகம், தேவர்களுக்கு அனுக்கிரகம் அப்படின்னார். அப்படின்னு சொன்ன உடனே அதே போல அவள் என்ன பண்ணினா, அந்த அமுதவல்லி என்பவள் குழந்தை ரூபமாக தேவலோகத்துக்கு சென்றாள். குழந்தை ரூபமாக தேவலோகத்துக்கு சென்று உபேந்திரன் மகளாக ஆகி, ஐயால அவன் யானையை கூப்பிட்டு, ஐராவதை என்கின்ற யானையை கூப்பிட்டு இந்த குழந்தைய வளர்ப்பாயாகன்னு ஐராவதை என்கின்ற வெள்ளை யானைகிட்ட இந்த பிள்ளைய ஒப்படைச்சான். அந்த யானை வளர்த்து, அதனால அந்த பொண்ணுக்கு தெய்வ யானைன்னு. பொன்னின் மேருவில் இருந்தவன் புதல்வியை நோக்கி என்னை ஈன்றையாய் இங்கனம் வருகனை இசைத்து தன்னதாகிய தனிப்பெரும் களிற்றினை தனது முன்னராகவே விழித்தனன் இத்திரம் ஒளிவான். இந்த மங்கை நன் திருமகளாகும். இங்கு இந்திரன் சொன்னது, இந்த மங்கை நன் திருமகளாகும். இங்கு இவளை புந்தி என்போடு போற்றுதி இணையவள் பொருட்டால் அந்தமில் சிறப்பு எய்துமேல் என்றாலும் அவளை கந்தமேற்கொடு நந்தன போயது களிது கொவ்வை போல் இதழ் கண்ணிய மனோவதி குடுவோய் அவ்வி யானையே போற்றியது அறைய காரணத்தால் தெய்வயானை என்று ஒரு பெயர் எய்தியே சிறிது நொவ்வூராது வீற்றிருந்தனள் குமரனை நுவன்றே.
இப்படி யானையினால வளர்க்கப்பட்டு தேவலோகத்திலே அந்த அமுதவல்லி என்கின்ற பெண்ணானவள் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சிரித்துக் கொண்டு இருக்கிறாள். பெருமை கொண்டிடு திண்டிரை பார்க்கடல் பெற்று திருமடந்தையை அன்புடன் வளர்த்திடுந்த ரம்போல் புரிவில் சீருடை அடல் ஐராவதம் போற்ற வருஷதனுடன் இருந்தனள் செய்வத மடந்தை முற்றுணர்ந்திடு சுந்தரி என்பவள் முருகன் தொற்ற தன்மையை உளங்கொடு தொண்டை நன்னாட்டில் உற்ற வள்ளியன் சிலம்பினை நோக்கியாங்குறையும் உரையும் வள்ளிமலை நற்றவ சிவமுனி மகளாகவே நடந்தாள். அதனாலே இளையவளாகிய சுந்தரவல்லி பூமிக்கு வந்தாள். பூமிக்கு வந்து வள்ளிமலையிலே சிவமுனிவர் தவம் பண்ணி கொண்டிருந்தார். இவள் ஒரு பக்கம் தவம் பண்ணி கொண்டிருந்தாள். அந்த வேளையில் ஒரு மான் வந்தது. அந்த மானை மகாவிஷ்ணுவானவர் பார்த்தாரு. அந்த சமயத்தில் சூக்கும ரூபமா அந்த மான் வயிற்றுக்குள்ளே இந்த வள்ளி புகுந்தாள் சுந்தரவல்லி. அது புகுந்த உடனே குழந்தையாகி உடனே குழந்தை ஈர்ந்து விட்டது. எங்கே? வள்ளிக்கிழங்க தோண்டி எடுத்த குழியிலே வள்ளிக்கிழங்கு, இப்போ சக்கரவள்ளி இந்த வள்ளியெல்லாம் சொல்கிறோம்லப்பா, வள்ளிக்கிழங்க தோண்டி எடுத்த குழியிலே அந்த குழந்தையை ஈர்ந்து விட்டது மான். அப்படி ஈர்ந்து இப்படி திரும்பி பார்த்தது தன்னுடைய இனம் இல்லாமல் இருந்துச்சு. மான் குட்டியா தெரியல. பார்த்துட்டு அது என்னமோ மாதிரி அச்சத்தோட ஓடி போச்சு அந்த மான். அதன் பிறகு கத்தி கொண்டிருந்தா. அப்புறம் நம்பிராஜன் வேணன் வந்தான். அவன் இப்போ குழந்தைய கண்டா இது முருகப்பெருமான் தான் கொடுத்துருக்கான்னு அந்த பிள்ளைய வளர்த்தா. யாரு? நம்பிராஜன். இது வள்ளிமலையில நடந்தது. வள்ளியன் சிலம்பனை நோக்கி ஆங்குறையும் நற்றவச்சிவமுனி மகளாகவே நடந்தால் இந்த வண்ணம் இவ்விருவருக்கும் வரத்தினை ஈர்ந்து கந்தமால் வரை ஏகிய கருணையோடு இருந்தான். தந்தை இல்லதோர் தலைவனை தாதையாய் பெற்று முந்து பற்பகல் உலகலாம் படைத்ததோர் முதல்வன். அப்பா இல்லாதவனை அப்பாவாக பெற்று, அப்பா இல்லாதவனை தனக்கு அப்பாவாக பெற்று. யாருக்கு அப்பா இல்லை? சிவபெருமானுக்கு அப்பா இல்லை. அப்பா இல்லாத சாமி அப்பாவாக பெற்றவராகிய முருகப்பெருமான் இப்படி அந்த பெண்களுக்கு வரத்தை கொடுத்து அயனை சினந்து படைத்து உலகத்தை படைத்த முதல்வனாகிய முருகப்பெருமான் இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி, அதற்கு மேலே அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போலாம்னு ஒரு நாள் போனானா. அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு சென்றான் முருகன். அப்படி தன்னுடைய பரிவாரத்தோட செல்ல அங்கே சென்றான். முருகப்பெருமான் அப்பா அம்மாவை கும்பிட்டான். அவனுக்கு 2 பேத்துக்கு நடுவில் அவனை உட்கார வச்சுக்கிட்டாங்க. 2 பேத்துக்கு நடுவில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. என வெள்ளி வேர் பெய்தியாங்கனன் கோயிலின் அவைக்களம் குறுகி கந்தவன் தாயோடு தந்தையை தாழ்ந்து போற்றி ஆயவர் நடுவுற அருளின் வைகனான். அண்ணாலம் குமரவேல் அங்கன் வைகளும் விண்ணவர் மகபதி மேலே நான் முதல் உன்னிகள் தங்குரை உரைத்து நான் முகன் கண்ணனை முன்கொடு கையில எழுதினார். இப்படி முருகப்பெருமான் அப்பாவோட அம்மாவோட இருக்கிறான். அந்த சமயத்தை பார்த்து பரம விஷ்ணு இந்திரன் சந்திரன் எல்லாரும் கைலாயத்துக்கு போனார்கள். போய் சாமியை தோத்திரம் பண்ணினார்கள். அதன் பிறகு அளவரு பற்பகல் அங்க நின்றுளார் வளனூறு சிலாதனன் மதலை முன்புதன் உளமளி இன்னலை உரைத்து போற்றலும் தளர்வினி விடுவன் என்று இதனை சாற்றினான். அதற்கு மேலே சுவாமி அவர்களுக்கு அருள் பண்ணினார். நீங்கள் வந்த சமாச்சாரம் என்னன்னு கேட்டார் தேவர்களே. அப்படி கேட்டபோது இந்த பழைய சமாச்சாரத்தை சொன்னார்கள். நாங்கள் சிறையிலிருந்து நாங்கள் தேவர்களை எல்லாம் விடுவிக்க வேணும், எங்கள் பதவியெல்லாம் மறுபடி வாங்கி தர வேணும், அந்த அசுரர்களை தண்டிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட போது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, சூருடை வன்மையை தொலைக்கத்தக்கதோர் பேருடை யாரில்லை. சூரபன்மனை அடக்குவதற்கு வேற யாராலையும் முடியாது. சூரபன்மனை அடக்குவதற்கு தண்டிப்பதற்கு வேற யாராலையும் முடியாது. அதான் பரமா பஞ்சாங்கம் சொல்லிட்டு அலைகிறாரு. மகாவிஷ்ணு பாட்டைங்கிற மரியாதைக்கு விட்டு வச்சிருக்கிறான். மகாவிஷ்ணு பாட்டை யாரு? சூரபன்மனுக்கு பாட்டைப்பா. சூரபன்மனுக்கு அப்பா காசிப்புக்கு அப்பா வந்து பரமாவுக்கு அப்பா மகாவிஷ்ணு முப்பாட்டனார். ஒரு மரியாதை பெரிய மனுஷன்னு சொல்லி விட்டுருவான். அப்படின்னா அவனை தண்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலே சூருடை வன்மையை தொலைக்கத்தக்கதோர் பேருடையாரில்லை பின்னை யானினி யாரோடு கூறுவன் யாரையும் ஓகுவன். அதனால தேவர்கள் சொல்லுகிறார்கள், தேவரி நீ அருள் செய்யாவிட்டால் யாரோடு நோகுவேன். அது அந்த அப்படியே திருவாசை அப்படியே வச்சிருக்காரு இந்த பாட்டுல. பாரோடுனாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறையுரை சிவனே யாரோடு நோகேன் யார்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் யாரோடு நோகேன் யார்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்
வருக என்று அருள் புரிய என்பது திருவாசகம். அது அப்படி இங்க சொல்றாரு கச்சியப்பர். எப்படி சொல்றாரு? சூருடை வன்மையை தொலைக்கத்தக்கதோர் பேருடை யாரிலை பின்னை யானி நீ யாருடு ஊருவன் ஆரை நோகுவன் நீருடை முடியினோய் நினது முன்னலால். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாங்க. இந்த கடல் ஓரத்துல கரை ஓரத்துல கப்பல் நின்றுகிட்டு இருக்கும். அந்த கப்பல்ல கொடிமரம்னு இருக்கும். அந்த கொடிமரத்துல ஓரத்துல இருப்பதனால காகம் போய் அந்த கொடிமரத்துல உட்கார்ந்துச்சு. அப்படி காகம் உட்கார்ந்தது உடனே கப்பலை அப்படித்தான் மாலுமி ஓட்டுனான். கப்பலை ஓட்டினா நடுக்கடலுக்கு போயிடுச்சு கப்பல். அது வரையில காக்கா அந்த கொடிமரத்திலே உட்கார்ந்துருக்குப்பா. மேல பார்த்தா காகம் இருக்கிறத பார்த்தா அந்த மாலுமி என்ன பண்ணா, காகத்தை துரத்தன பறந்துச்சு. பறந்து மறுபடியும் திருப்பி அதுலேயே வந்து உட்காந்துச்சு. நடுக்கடலில் போய் அப்புறம் எங்கே போகும் அது காகம்? புரியுதா? நடுக்கடலுக்கு போன காகம் எங்கே போகும்? மறுபடியும் அந்த கொடிமரத்திலேயே உட்காந்துச்சு. அது போல பெருமானே படைக்கலமாக உண்ணாமத்தெழுத்தஞ்சு என்னாவிற்கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபரப்பு உனக்கு ஆட்சியின்றேன் துடைக்கினும் போவேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து அடைக்கலங்கண்டாயனிதில்லை சிற்றம்பலத்தரனே என்று தேவர்கள் சொன்னாரு. அதை சொல்றாரு கச்சியப்பர். நடுக்கடலுக்கு போயிருச்சு, கப்பல் ஓட்டி காகத்தை துரத்தினா எங்க போவேன்? கொஞ்சம் தூரம் பறிச்சு மறுபடியும் திருப்பி அதுக்கே வந்துச்சு. அது போல நீ துரத்தினாலும் விரட்டினாலும் நாங்க எங்க போவோம்? அது உன்னுடைய திருவடிதான் எங்களுக்கு அடைக்கல, வேற வழியே கிடையாது. சீகரம் அதிகடல், சீகரம்னா உளிச்சு உறிஞ்ச கடல். சீகரம் அதிகடல் சென்று நவிசேர்க்காகமதென்ன உன் கையில அன்றியே ஏக ஓர் இடமில்லை எமக்கு நீயலால் சோகமது அகற்றிடும் துறைவர் இல்லையே ஏற்றும் ஏற்றழு வன்னி மேல் இனிது துஞ்சலாம். நெருப்புல படுத்து தூங்கலாமா? தோற்றிய வெவ்விடம் எனினும் துய்க்கலாம், விஷத்தை சாப்பிடலாம். மாற்றலர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்றறிதலம் இப்புண்மையே. வேற துன்பங்களை எல்லாம் பொறுத்துக்கலாம், இந்த சத்துருக்களால வருகிற துன்பத்தை பொறுக்க முடியாது சாமி அப்படின்னு வேண்டி தீதி இணை அகற்றவும் திருவை நல்கவும் தாதையார் அல்லது தனையற்கு அருளரு என்று இப்படி தேவர்கள் எல்லாம் வேண்டினார்கள். அப்படி வேண்டிய பிறகு சாமியானவர் அவர்களுக்கு அருள் பண்ணி முருகப்பெருமானுக்கு உத்தரவு போடுகிறார். அதையெல்லாம் எப்படி செய்கிறாரு, எப்படி அருள் பண்ணுகிறாரு, என்ன கொடுக்கிறாரு முருகனுக்கு, என்ன உத்தரவு போடுறாரு என்பதெல்லாம் திருவருளாலே அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம், திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பதையே கரணமதாக வந்து புவி மீதே காலனனுகாதிசைந்து கதிகான நரணனு வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாள ஆறுமுகமாறிரண்டு விழியோனே சூரர் இடை மாளவென்ற கதிர்வேலாம் சோலை மலை மேவி நின்ற பெருமாளே சோலை மலை மேவி நின்ற பெருமாளே வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது இருள் வாழ்க நான் வரையரங்களோங்க நத்தமம் வீழ்ச்சி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே.